காலங்களிலே நாம் செய்த நல்ல அமல்களை எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. இன்னும் மீதமுள்ள நாட்களிலே எல்லா முறைகளை செய்வதற்கும் பரிபூர்வமான நோக்குகளை வைப்பதற்கும் எல்லாம் கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த காலங்களிலே நாம் பெற்ற பல்வேறு விதமான செய்திகளிலே நமக்கு பிரயோஜனமான ஏதாவது வார்த்தைகள் இருந்தது. வரக்கூடிய காலகட்டங்களிலே ரமதானுக்கு பிறகோ அல்லது இப்பொழுது நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல, நம்முடைய பேச்சுக்கள்ல, நம்முடைய செயல்பாடுகள்ல ஏதாவது குறைகள் இருந்தது என்று சொன்னால் அதை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரமதானுடைய காலமாக இருக்கும் என்று சொன்னால், ரமதானுடைய காலம் என்பது ஒரு பயிற்சி பெறக்கூடிய காலமாக இருக்கும். அந்த பயிற்சி பெறக்கூடிய காலகட்டங்களில் அதை நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறான், அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். அந்த வார்த்தையை செய்து சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். சாதாரண வார்த்தை அல்லாஹ் சாதாரண வார்த்தையை பேசியிருப்பான், ஆனால் அல்லாஹ் அந்த வார்த்தையை சத்தியமாக கபூல் செய்து கொள்வான். இதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போய்விடுவான். அல்லது சாதாரணமாக ஒரு வார்த்தையை ரொம்ப சர்வசாதாரணமாக வார்த்தை அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வார்த்தையாக இருந்துவிடும். அதன் மூலமாக என்ன செய்வான், அவன் நரகத்துக்கு போய்விடுவான். என்ன சொல்றாங்க, எந்த ஒரு நஷ்டங்களும் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் ஒரு மனிதனுக்கு வருகிறது எதுவென்று சொன்னால், உங்களுடைய கைகளாலும் நாவினாலும் என்ன செய்யறது, அவருக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் பூராமே நம்முடைய கைகளாலும் நாவினால் தான் என்று சொல்றாங்க. அதனாலதான் பெற்றோர்கள் பிள்ளைகளையும் ஆசிரியர்கள் மாணவர்களையும் என்ன செஞ்சிடக்கூடாது, முதலாளிகள் வேலை பார்க்கக்கூடியவர்களையும் தவறான வார்த்தைகள் பேசுவதோ ரொம்ப கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுவதோ தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உண்டு. அப்படி கோபமான வார்த்தைகளை பேசுகின்ற போது என்ன செய்யணும் சொன்னா, அவர்களுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பேசுகின்ற போது பிள்ளைகளுக்கு, ஆசிரியர்கள் பேசுகின்ற போது மாணவர்களுக்கு வெறுப்பு வந்து போயிடும். முதலாளிகள் பேசுகின்ற போது வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வெறுப்பு வந்து, அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிப்பது என்பது கோபங்களை ஏற்படுத்திவிடும். மாணவர்கள் பிள்ளைகளை அடிப்பது கோபங்களை ஏற்படுத்திவிடும். அப்ப என்ன செய்வார், அவரு பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பான். வாத்தியார்கள் அடிக்கிறான், வாத்தியார்கள் அடிக்கிறான். பேசக்கூடிய பேச்சுகளை கொண்டுதான் எல்லா நன்மையும் தீமையும் நம்மிலிருந்து தான் பிறக்கிறது. ஒரு வார்த்தை வெல்லும் கொள்ளும் என்று சொல்வார்களே, இதன் மூலமாக அந்த வார்த்தை வெல்லும் கொள்ளும் என்று சொல்லி இருந்தாலும் கூட அது அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமான வார்த்தை என்பதை ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும். அதற்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னமே ஃபிரௌன் என்ன செய்தார், ஒரு கனவு கண்டால் ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது, அதன் மூலமாகத்தான் நமக்கு அழிவு ஏற்படுகிறது சொல்லி ஒரு கனவு கண்டான் அவன். அதற்கு பிறகு அவன் என்ன செய்தான் சொன்னால், நாட்டிலே பிறக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் கொண்டுட்டான். கொண்டு வந்தே ஒரு தாய் கர்ப்பமாக விட்டார் என்று சொன்னால் அந்த வீட்டில் ஒரு காவலாளியை போட்டுவது, ஆண் குழந்தை பிறகு பெண் குழந்தை பிறந்தால் விட்டு விடுவது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த சூழ்நிலைகள்ல மூசா நபி அல்லாஹ் எந்த ஆண்டுகள்ல கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவு அந்த ஆண்டுல தான் அல்லாஹ் மூசா நபியை பிறக்க வச்சான். கடைசியா மூசா நபி தாய்க்கு ரொம்ப பயம் ஏற்பட்ட போது மூசா நபி தாயை எடுத்து பேசுறேன், என்ன அப்படின்னா இல்ல உண்மைக்குமா யூகா மூசா நபி தாயிடத்தில் அல்லாஹ் தான் பேசுறான். உனக்கு பயமாக இருந்தா என்ன செய்ய, ஆத்துல கொண்டு போய் விட்டு தைரியமா வளர்க்க முடியல, என்ன செஞ்சது வளர்த்துப்பார், நம்ம பொறுப்பாளியாக ஆயிடுவோம். அந்த மாதிரி தைரியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு அல்லாஹ் சொன்னதை போல சின்ன ஒரு கூடையில வைத்து விட்டு என்ன செஞ்சிருச்சு, ஆத்துல கொண்டு போய் விட்டு பிற்காலகட்டங்கள்ல இடத்துல கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அந்த நதியில கொண்டு போய் விட்டுட்டான். கடைசி ஃபிரௌன் ஓடக்கூடிய அந்த குளிக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் செய்யுது, அந்த ஓடையே அந்த நதியே போகுது, ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள தான் போகுது. அப்படிப்பட்ட மாளிகையை கட்டியிருந்தான். அப்படி குளித்து கொண்டிருந்த அந்த கூடையில அந்த குழந்தை மிதந்து வருவதை பார்த்தோம்னா ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அதை பார்த்துட்டா, கூடையில எடுத்துட்டான். பார்த்தா அப்ப அவங்க சொன்னாங்க, ஃபிரௌன் சொன்னாங்க, குர்ரத்து ஐனுல் லீ வலக, அந்த குழந்தை கண்குளிர்ச்சியா இருக்கட்டும், நமக்கு ஏற்கனவே குழந்தை இல்ல, குர்ரத்து ஐனுல் லீ வலக, அந்த குழந்தை செய்யும் கண்குளிர்ச்சியாக ஆகும்னு சொன்னது. அவங்க சொன்னோட அவன் என்ன சொல்லிட்டாங்க சொன்னா, லக்கி வனாம் வலாலிய பண்ணான், வலாலி உனக்கு வேணா செய்ய கண்குளிர்ச்சியா இருக்கட்டும், எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டான். எனக்கு ஆம்பளை பிள்ளையை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டான். காலகட்டங்கள்ல எந்த இடத்துல பிடிக்காது என்று சொன்னாலும் அங்கேயே செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ்
அதன் மூலமாக அவன் பேசிய வார்த்தை மூலமாக என்ன செஞ்சது, அவனுக்கு அறிவுகளே வந்ததுன்னு சொல்றான். அதனால பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, உபதேசங்கள் செய்யுங்க. உபதேசங்கள் நிலைத்து இருக்கும். எவ்வளவு பேச்சுக்களை மேலே வைக்கிறோம், எவ்வளவு மேலே பேச்சுக்களை கேட்கிறோம், எல்லாம் மனசுல நின்றுதான். உபதேசங்கள் மகனுக்கு உபதேசம் செய்தார். அந்த உபதேசத்தை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆனில் காமிச்சிருக்கீங்க. என்னுடைய மகனே உபதேசம் செய்யுங்க, பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யுங்க, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உபதேசம் செய்யுங்க. உபதேசங்கள் என்ன செய்யும், நிலைத்து இருக்கும். எல்லா காலங்களிலும் உங்களுடைய ஒழிய கண்டிப்போ வெறுப்பு செய்யாத ஒரு காலங்கள் செய்யாத நிலைக்காக அல்லாஹ் தன்னை கோரப்பட்டது. யா அய்யுஹல் முத்தஸிர் யா அய்யுஹல் முஸம்மில் சூராக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான ஊர்களுக்கு என்ன செய்வாங்க, காலையில பயணம் செய்து போயிடுவாங்க, பிரச்சாரம் செய்ய, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய போயிடுவாங்க, மக்களை அழைப்பு பண்ணி போயிடுவாங்க. இரவு நேரத்தில் வந்து அவ்வாறு படுத்து தூங்கிடுவாங்க. படுத்து தூங்கினா அல்லாஹ் முத்தஸிர் போர்வை போத்தி படுத்திருப்பவரே ஏதாச்சும் விரைவில் வந்துருவாங்க. உடனே சொல்லுவாங்க, யா அய்யுஹல் முத்தஸிர் போர்வை போத்தி படுத்திருப்பவரே கும் ஃபஅன்திர், எந்திரிச்சு மக்களுக்கு உபதேசம் பண்ணு. உபதேசம் தான். உபதேசம் என்ன, ரப்பக்கு பக்கத்தில் உன்னுடைய ரப்பை செய்ய பெருமைப்படுத்தி, வசியாபக்கு பத்தக்கீர், கண்ட இடங்களில் செய்யாத, படுத்து உறங்காத, உன்னுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக்கொள். வர்ருஜு சஃபஜூர், உன்னை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களில் சுத்தமாக வைத்துக்கொள். உபதேசங்கள் எந்த குர்ஆனை நீங்க எந்த பகுதியை நீங்க எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற போது கட்டளையாகவே பேச மாட்டார். யா அய்யுஹன் நபியு யா அய்யுஹர் ரசூல். உபதேசங்கள் பயான் நிக்காது, பேச்சுகள் நிக்காது, நடச்சி நிக்காது. என்ன பேசினாரு, அருமையா பேசினாரியா, எப்படி பேசினாரு, எவ்வளவு நேரம் பேசினாரு, 2 மணி நேரம் பேசினாரியா, உனக்கு என்ன விளங்கு செய்யப்பட்ட ஒண்ணு விளங்கு, அது நினைச்சிருக்காது. உபதேசங்கள் என்பது மனிதர்கள் செய்யக்கூடிய படக்கூடிய அளவுக்கு என்ன செய்து பேசினால்தான் இந்த பேச்சு செய்ய நிலைத்திருக்கும். அதனால பிள்ளைகளுக்கு நீங்க உபதேசங்கள் செய்யுங்க. கண்டிப்புடன் செய்யாதீங்க, வளர்க்காதீங்க. சாப்பிடுகின்ற போது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. அந்த ஒழுக்கத்தில் அவங்க மாறுகிறார்கள் சொல்லி அவர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க செய்தார்கள் சொல்லி சொல்லிக் கொடுங்க. எல்லா நிலைகளிலும் செய்ய நிலைத்திருக்கும். வேற எந்த இதுவும் செய்யாது, நிலைச்சு நிற்காது. வரலாற்றில் போதப்பட்ட பல்வேறு விதமான செய்திகள் அல்லாஹ் சொல்கின்ற போது நபிமார்களுக்கு அல்லாஹ் செஞ்ச உபதேசங்கள் தான் செய்தார். நபிமார்கள் பேசிய தன்னுடைய பிள்ளைகளுக்கு நபிமார்கள் பேசிய பேச்சுக்களை அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் பேசிய, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேசிய பேச்சு, தன்னுடைய பிள்ளைகள் யூசுப் நபியும் தொலைஞ்சு போயிட்டாரு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்றீங்களோ அது வந்து யார் பொறுப்பான்னு சொல்லி தெரியாது, அதை அவன்டே நான் விட்டுறேன். 2வது யூசுப் நபியுடைய மகன் பின்யாமின் காணாமல் போன போது கூட அப்ப அவர் சொன்ன வார்த்தை இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட கவலைகளையும் துக்கங்களையும் அல்லாஹ்விடத்தில் தான் நான் செய்கிறேன், நான் முறையிடுறேன். ஆனா கடைசியில் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பிள்ளைகள் பூரா ஒன்று சேர்ந்து அவர் மௌத்தா போகும்போது என்ன செஞ்சாங்க, எல்லா பிள்ளைகளும் 12 பேர் யாக்கூபுடைய மௌத்தா போகும்போது 12 பேரே கூட இருந்தாங்க. குர்ஆனுடைய முதல் ஜுஸுடைய கடைசி பகுதி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாக்கூப் நபி தன்னுடைய பிள்ளைகளிடம் பேசிய பேச்சை அல்லாஹ் பதிவு செய்கிறார். என்னுடைய பிள்ளைகளே மா தாபூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்க யாரை வளர்க்கிறீங்க, நீளமான வார்த்தை பாருங்க. பேசிய பேச்சை அல்லாஹ் பதிவு செய்கிறார். நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை விட்டுட்டு போகணும், செல்வங்களையோ சொத்துக்களையோ மற்ற எதுகளையோ கிடையாது, உபதேசங்களை விட்டுட்டு போங்க. அது காலாகாலங்களுக்கு நிலைச்சு இருக்கும். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபிமார்கள் வாழ்ந்த காலங்கள் எவ்வளவு, 5000 6000 ஆண்டுகளுக்கு கண்டதற்கு பிறகும் கூட இன்றைக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாம் அழிஞ்சு போயிடும். உபதேசத்தில் பார்த்து எனக்கு பிறகு நீங்க யாரப்பா வணங்குவீங்க, அழுதுகிட்டே கேட்கிறார். கண்ணிலிருந்து கண்ணீர் தாரதாரியா சக்கராபிரால் இருக்கிறார், பேசுகிறார். பிள்ளைகள் 12 பிள்ளைகளை பார்த்து எவ்வளவு சந்தோஷங்க. மொத்த 9 பிள்ளைகள்லாம் சுற்றுலா எவ்வளவு மனைவி மக்கள் கூட இருந்தா எப்படி இருக்கும். நீங்க எவ்வளவு பேருக்கு எப்படிப்பட்ட மரணம் வந்து பாருங்க, எப்படிப்பட்ட மரணங்கள் வந்து பாருங்க. அல்லாஹ் அதற்கெல்லாம் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேணும். மா தாபூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்க யாரப்பா வணங்குவீங்க, இதுதான் பெரிய கவலையா. பிள்ளைகளை மார்க்கத்துடைய அடிப்படையில் விட்டுட்டு போகணும். எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகளுடைய பெயரை காப்பாற்றுவான்னு சொல்லக்கூடிய உறுதிமொழி எடுத்துட்டு போயிடணும். எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளை வழிதவறி போக மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழி எடுத்துவிட்டு இஸ்லாத்துடைய நிலைச்சு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் இந்த உலகத்தில் விட்டு போகிறேன். அவர் எப்படிப்பட்ட துறைகளில் அவர் மேம்பட்டு போயிருந்தாலும் கூட மார்க்கத்துடைய விஷயம் அவர் என்ன செய்வார், பேணுதலாக இருப்பார். எல்லா பிள்ளைகளும் தவறு செஞ்சாங்க, 10 பேர் தவறு செஞ்சாங்க, எல்லாமே நடந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. கனவுல ஆரம்பித்து நிஜத்திலே முடிஞ்சிருச்சு. யூசுஃபுடைய
நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. கொஞ்சமா பேசுவோம். ஒவ்வொரு சூறாவையும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். நபிமாருடைய செய்தி யூசுப் நபி விஷயம் மட்டும் ஒரே சூறாவை பேசி முடிச்சிருவோம். எனக்கு பிறகு நீங்க யாரை வணங்குவீர்கள் என்று சொல்லி ஒரு சக்கராத்து ஹாலில் பக்கத்தில் கேட்ட போது நஹ்னு இலாஹக வ இலாஹ ஆபாயிக, உன்னுடைய தந்தை இஸ்ஹாக வ யௌகுப் இஸ்ஹாக, உனக்கு முன்னால் உன்னுடைய தந்தை இஸ்ஹாக் நபி யார் எந்த இறைவனை வணங்கினாரோ நல்ல பதிலை பெற்றதற்கு பிறகு அவருடைய ஆன்மா திருப்தியாக வெளியேறு. இந்த சந்தோஷம் வேணுமா வேணாமா? அப்ப என்னுடைய பிள்ளைகள் நான் சரியான பாதைகளை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழியை வாங்கிட்டு போனோம்னா அந்த உறுதிமொழியோடு நம்முடைய பிள்ளைகள் வாழ்கிறார்கள் என்று சொல்ல வார்த்தையோடு நம்முடைய மரணம் இருந்தது சொன்னால் அதை விட ஒரு சிறந்த பாக்கியம் ஒரு மனிதனுக்கு என்ன இல்லை, எதுவுமே கிடையாது. அதனாலதான் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எவைகளை கொடுத்தாலும் சரி குர்ஆனை கொடுத்துட்டு போயிருங்க. குர்ஆனை செத்துருங்க, குர்ஆனை கற்றுக் கொடுத்துட்டு போயிருங்க. அது உலகத்துடைய எல்லா நன்மைகளையும் சொல்லிக் கொடுத்தோம். நீங்க எதையும் நீங்கள் கொடுக்காமல், குர்ஆனை கொடுக்காமல் நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் கொடுத்தாலும் உலகத்துல எதையுமே என்ன செய்யாது கொடுத்ததாக ரஹ்மான் நல்ல செயல்களோடு வாழ்ந்து நல்ல செயல்களோடு பிள்ளைகளை வளர்த்து இந்த பிள்ளைகள் மார்க்கத்தின் பிறகாக வாழக்கூடிய